நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா வேலைக்காகாத வெண்ணிலா இதை போட்டிருந்திருப்பா. பரம்பரை நகை அத்தனையும் இந்த வீட்டோட எதிர்கால மருமகளா இருக்கிற நான் போடுறேன். இந்த நகைகளை போட்டுக்கிறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? வெண்ணிலா என்ன முந்திக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கல. இது ஒண்ணுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்வேதா. தேங்க் யூ so much. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. இந்த ஜுவல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. தேங்க் யூ. சரி சரி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் எல்லாருமே. ஸ்மைல். ஓகே. நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அப்படியே வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். மாமா, மாமா. ஸ்வேதா, அண்ணா அப்பவே வெளில போயிட்டாரு. வெளியே போயிட்டாரா? ஆமா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள வெளியே போயிட்டாரா? ஐயோ. சரி மருது, நகையெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கா? தேங்க்ஸ். அனி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஸ்வேதா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. உங்கத நல்லா இருக்குன்னு சாதாரணமா பிச்சு போட்டு புரோட்டா மாதிரி சொன்னா எப்படி? பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி வீச்சு புரோட்டா மாதிரி இழுத்து சொல்லலாம்ல. அங்க பாரு, நகையை பாரு ஸ்வேதாவை பாரு, நகையை பாரு ஸ்வேதாவை பாரு. நகையால ஸ்வேதாவை கழகா இல்ல ஸ்வேதாவால நகை கழகான்னு ஒரு காம்படிஷனே நடந்துட்டு இருக்கு பாரு. நீ என்னமோ நல்லா இருக்குன்னு சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா எனக்கு என்னமோ இந்த பரம்பரை நகைய ஸ்வேதா கழுத்துல போட்டதுமே அது என்னமோ இமிட்டேஷன் நகை மாதிரி தக்க 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 தக்கான்னு மின்ற மாதிரியே இருக்கு. உங்க நீ நல்லா பாரு. இமிடேஷன் ஜுவல்ஸா? இந்த ரோட்டோரத்துல போட்டு கூவி கூவி வைப்பாங்களே இமிட்டேஷன் நகை, அந்த மாதிரியே இருக்கு. மேடம், அங்க நகை போடுறப்போ பெருசா ஒண்ணும் தெரியல. இங்க வெளிச்சத்துல வச்சு பாக்குறப்போ எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீங்க கழட்டி கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உறுதியா சொல்லிடுவேன் மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களும் அவங்களோட சேர்ந்துகிட்டு இத கவரிங்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இது ஒரிஜினல் தான். இது எப்படி கவரிங் ஆகும்? இது ஒரிஜினலா கவரிங் ஆனு நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் மேடம். நீங்க கழட்டி கொடுங்க. சரி. மேடம், இது கண்டிப்பா கவரிங் நகைதான். நீங்களே பாருங்க, இங்க கை வச்சு பாருங்க. அப்படியே குத்துது பாருங்க. இது மோல்டு மேடம். இதே ஒரிஜினல் தங்க நகைனா குத்தவே குத்தாது. வெயிட் வேற இல்ல பாருங்க. மேடம், அந்த நகை கழட்டி கொடுங்க, செக் பண்ணிடலாம். மேடம், இதுவும் கவரிங் நகை தான் மேடம். அப்ப ஒரிஜினல் நகை எங்க? அங்க இருக்கு. தங்கச்சி வாம்மா.
உனக்கு வேணா விடு. ஆனா இதுக்கெல்லாம் காரணகர்த்தா, அதாவது இந்த இமிடேஷன் நகை டு பரம்பரை நகை, இந்த எக்ஸ்சேஞ்ச் மேல காரணமான உன் ஃப்ரெண்டு நிக்கிலா. அவளுக்கு தெரியணும்ல. என்னம்மா நிக்கிலா? நிக்கிலாவா? உனக்கு தெரியணுமா வேணாமா? இந்த குரங்கு ஏன் பம்பி பம்பி போகுது? ஸ்வேதா, உனக்கே தெரியாம தான் கவரிங் நகைகளை இந்த பெட்டியில வச்சிருக்கேன். அந்த வெண்ணிலாவுக்கு நகைய கொடுத்தே ஆகணும்னா இதை எடுத்து கொடுத்துரு. அப்பதான் அவங்க தோத்து நீ ஜெயிப்ப. நீ ஜெயிச்சாதான் எங்களை பாராட்டி பரிசெல்லாம் கொடுப்ப. ஸ்வேதா குடும்ப நகை நினைச்சு பாரம்பரிய நகையை வெண்ணிலா கொடுப்பா. நிக்கில கவரிங் நகையை மாத்தி வச்ச விஷயம் ஸ்வேதாக்கு தெரியாது. தெரிஞ்சா ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. உனக்கே தெரியாம ஒரிஜினல் பரம்பரை தங்க நகைய வெண்ணிலா கொடுத்துருக்க. இதே தெரிஞ்சு நல்ல மனசோட கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ இருப்ப. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? ஒன்னு ஒருத்தர் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நாம என்னதான் குட்டிக்கரணம் போட்டு பிளான் போட்டாலும் அந்த ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, ஒன்னும் பண்ண முடியாது. தம்பி, மழைக்கு பரிகாரமா இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உங்க கல்யாணம் வேற நடக்காம ரொம்ப ரொம்ப தள்ளி போகுது. ஆமா, அதுக்கு இப்போ நாங்க குறிக்கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இவருங்க ஊரோட நன்மைக்காக எல்லாரும் ஒன்னா கூடி வந்திருக்கீங்க. என்ன ஏதுன்னு நீங்க என்கிட்ட சொன்னாதான் என்னால இதை பண்ண முடியும். இல்ல, கன்னி பூஜை பண்றது ரொம்ப பலம் வாய்ந்த பரிகாரம். அதை மட்டும் செஞ்சா கண்டிப்பா மழை வரும்னு சொல்றாங்க. வெண்ணிலா, பெரியவங்க சொன்னதெல்லாம் கேட்டல. நம்ம ஊர்ல மழையே பெய்யல, பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. இப்படியே போச்சுன்னா நம்ம ஊரே அழிஞ்சிற நிலைமையில இருக்கு. வேற வழியே இல்லாம கன்னி பூஜை பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதையும் நீதான் பண்ணணும்னு சொல்றாங்க.
இப்ப இதுல நான் முடிவெடுக்கிற அந்த நிலைமையில் நான் இல்லை. அதான் உன்னோட முடிவு என்னன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடு. என்னன்னா நீங்க அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் யோசிக்காம அண்ணி கிட்ட கேக்குறீங்க. அவங்களுக்கு யாருமே இல்லங்கறதால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. வேணாண்ணே, அண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம். ஜனனி என்ன பேசிட்டு இருக்க நீ? பெரியவங்களா வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படித்தான் பேசுவியா? வெண்ணிலாக்கு யாருமே இல்லையா? ஏன் நான் இல்ல? நீ சுமார் புரியுதா? இத பாரு, நீ நினைக்கிற மாதிரியான பூஜை இல்ல இது. சுயநலம் இல்லாம பயபக்தியோட நம்ம ஊரு நல்லா இருக்குன்றதுக்காக கடவுளுக்கு பண்ற பூஜை இது. சின்ன பசங்க, நீ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. முத்து மாமா, ஸ்வேதாக்கா இந்த பூஜை பண்றேன்னு விருப்பப்பட்டு சொல்லும் போது அவங்களே பண்ணட்டும். என்னை விட உங்களை கட்டிக்க போற அவங்க பண்றதுதான் நல்லது. தங்கச்சி, நீ எதுக்காக அவளுக்கு விட்டு கொடுக்குற? அவன் ஊருக்கு நல்லது நடக்கணும்னா பண்றான். நீ அந்த பூஜை பண்ணி நல்ல பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்றான். தவிச்சவை தண்ணி கொடுக்காதவ. இவ பூஜை பண்ணி ஊர்ல மழை பெய்ய போகுது. அந்த பூஜை நீ பண்ணாதான் மழை பெய்யும். ஊர் நல்லதுக்காக பண்ண போற, சாமிக்காக பண்ண போற. தப்பு இல்ல, நீயே பண்ணு. புரியுதா? புரியுது, பேசுற. ஐயா, மாத்தி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஊருக்காக இந்த பூஜையை நானே பண்றேன். மாமா, ஊரோட நன்மை தானே எல்லாத்தையும் விட முக்கியம். இந்த பூஜைய நான் பண்றேன் மாமா. பெரியவங்கள நான் மன்னிக்கணும். இந்த கன்னி பூஜை பண்றதுக்கு யார் முன் வருவாங்கன்னு நானே கேட்டேன். இப்ப எங்க வீட்டுல இருந்து 2 பேர் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்ல யார் பண்ணணும்னு நீங்களே முடிவெடுங்க. தம்பி, இது சாதாரண விஷயம் இல்ல. யாருமே செய்ய முன்வராத இந்த பூஜையை செய்ய உங்க பெரிய வீட்டை சேர்ந்த இந்த 2 பேரும் செய்ய முன்வர்றது உங்க குடும்பத்தோட பெருந்தன்மையை காட்டுது. பெரிய வீடு தான் தம்பி. சொத்துலயும் சரி, மனசுலயும் சரி. முத்திரசையா, 2 பேருமே சம்மதம் சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா பூஜையை யாரோ ஒரு ஆள் தான் செய்ய முடியும். அது யாருன்னு தேர்ந்தெடுக்கணும். அதையும் பெரியவங்க நீங்க தான் அந்த பூஜையை பத்தியே சொன்னீங்க. நீங்களே அந்த முடிவெடுங்க. வழக்கமா கன்னி பூஜை பண்ண போற பொண்ணு சாத்த வேண்டிய துணிய ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோயில்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. இப்ப 2 பேருமே பூஜை பண்ண விருப்பம் தெரிவிக்கிறதுனால இவங்க 2 பேரையும் தனியா காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கலாம். இங்க பாருங்க தம்பி, அந்த புடவையை கொண்டு வர்றது சாதாரண காரியம் இல்ல. யாருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படி யார் அந்த புடவைய கொண்டு வராங்களோ அவங்கள வச்சு இந்த கன்னி பூஜையை நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதானா வழக்கம். எங்க எல்லாருக்கும் சம்மதம். சரி, ஊருக்கு நல்லது நடக்கணும். பெரியவங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றோம். வரோம் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. எல்லாருக்கும் வரோம். வரோம். இந்த கன்னி பூஜை சிறப்பா நடந்து நல்ல மழை பெய்யா. என்னடி என்ன? வெண்ணிலா, ஒரு நிமிஷம் வாமா. ஸ்வேதா, நான் அந்த காட்டை பத்தி இப்பதான் நெட்ல எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன்டி. அந்த காட்டுக்குள்ள சிங்கம், புலி, மலைப்பாம்பு, பெசக்கடி பூச்சி எல்லாம் இருக்கான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாடி. என் கவலையெல்லாம் நீ எப்படி பத்திரமா போயிட்டு திருப்பி வருவாங்கறதுதான். நீ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பார்த்து இந்த வழியில நடந்து போலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்து போ. ஏய், அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல என்ன பயமுறுத்துறியா? ஸ்வேதாவை பார்த்துதான் அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் விலகி ஓடணுமே தவிர
நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். இல்ல ஸ்வேதா, நான் எதுக்காக பயப்படுறேன்னா மலைப்பாம்பெல்லாம் இருக்கான். மலைப்பாம்பு உன்னை முழுங்கிட்டா அப்புறம் நீ இப்படி என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இல்ல ஸ்வேதா, நான் எதுக்கு சொல்றேன்னா நீ என்ன அடிக்கிற மாதிரி எல்லாம் மலைப்பாம்பெல்லாம் அடிக்க முடியாது. அது ரொம்ப பெருசா இருக்கும், பாத்துக்கோ. அவ வேணும்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணட்டும். ஸ்வேதாவுக்கு எல்லைகளே கிடையாது. என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டு அடக்க முடியுமா என்ன? பாம்ப கண்டா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்வேதாவை கண்டா பாம்பே நடுங்கும். புரிஞ்சுதா? காட்டுக்குள்ள காத்து பலமா அடிக்கும். விளக்கு அணைஞ்சிர போது பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வெண்ணிலாவால முடியவே முடியாது. நீதான் ஜெயிச்சிட்டு வந்து பூஜை பண்ண போற. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனாலதான் நான் இதுல இறங்கிருக்கேன். திரும்பி வந்து கன்னி பூஜைய பண்ணி ஊரே அசந்து போற மாதிரி மாமா என் பக்கத்துல நிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். இவ நடந்து போறது பாக்குறப்பவே என் வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. இவ போற வேகத்தை பாக்குறப்போ காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் புடவையை எடுத்து இவதான் ஜெயிப்பா போல இருக்கே. விடக்கூடாது. ஸ்வேதா, நல்லா யோசி. எப்படியாவது அவளை ஜெயிக்கணும். அவ விளக்க மட்டும் தட்டி விட்டா எப்படி இருக்கும்? அவதான் நீதி, நேர்மை, தர்மம், பக்தி, பரிகாரம்னு வாழ்றவளாச்சே. விளக்க தட்டி விட்டுட்டா வேண்டுதல்ல தடை ஏற்பட்டுடுச்சுன்னு அப்படியே திரும்பி போயிடுவா. அப்படியே பண்ணிடலாம். வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா. ஓ, சாமி மந்திரம் சொல்றியா? சொல்லு சொல்லு. நல்லதுதான். ஆமா, உனக்கு கால் வலிக்கல? வலிக்கலையா? எனக்குதான் இப்படி நடந்து பழக்கம் இல்லையே. கல்லெல்லாம் வேற குத்துதா. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நல்ல வேளை வெண்ணிலா, இந்நேரத்துக்கு நான் விளக்க தட்டி இருப்பேன்ல. சாரி. ஓம் அபியாம்பிகை தாயே போற்றி, அகிலம் காப்பவளே போற்றி, அருளமுதே போற்றி. என்ன பண்றா? போற்றி, ஆலயம் கொண்டவளே போற்றி, இகம் பரம் காப்பவளே போற்றி, ஈகை கொண்டவளே போற்றி, உலகாலும் உமையே போற்றி, ஊரை காப்பவளே போற்றி, என்றும் நிலைத்தவளே போற்றி, ஏகாந்தன் தலைவியே போற்றி, ஐயம் போக்குபவளே போற்றி, ஒன்றானவளே போற்றி, ஓங்கார பொருளே போற்றி, ஔதம் கொண்டவளே போற்றி, ஆயுதம் தாங்கியவளே போற்றி, போற்றி போற்றி போற்றி, தாயே போற்றி.
அது வயித்துக்குள்ள போயிருப்ப. ஸ்வேதா, நீ தப்பிச்சிட்டடி. உனக்கு நேரம் நல்லா இருக்கு. என்ன மாத்தி மாத்தி எல்லாமே என்ன பயமுறுத்துது. வெண்ணிலா மட்டும் அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. மந்திரம் தெரிஞ்சாலாவது சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது தந்திரம் மட்டும்தான். எப்படியாவது சமாளிச்சு போயிடுவோம். என்னப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு சொல்லு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வன்முறை வேண்டாம், வன்முறை வேண்டாம்னு சொல்றேன்ல. நான் உன்னை கடிக்க மாட்டேன். நீ உன்னை கடிக்க கூடாது, சரியா? இங்க பாரு, நான் ஊர் நன்மைக்காக புடவை எடுக்க போறேன். வேற எந்த கெட்ட எண்ணமும் என் மனசுல இல்ல. நான் ரொம்ப நல்லவன். உனக்கு காது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்க பாரு, நான் கீழே உட்காந்துட்டேன். நீ மெல்லமா இங்க இருந்து போயிடு. நான் வேணா தரையோட தரைய வேணா படுத்துக்கிறேன். போயிடு பிளீஸ். ஆமா, உன் வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் எதுவும் இல்லையா? பாவம், அதுங்கெல்லாம் உன்னை தேட மாட்டாங்களா? என்ன விட்டுரு பிளீஸ். உன்னை நல்ல பாம்பது சொல்றாங்க. எனக்கு நல்லது பண்ணு, எனக்கு கொத்திராது. போயிடு. போயிட்டு வா. டாடா, பாய் பாய். நீ மறுபடியும் என்ன தேடாத, நானும் உன்னை தேட மாட்டேன். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், தாதாக்களின் சமாதான உடன்படிக்கை. ஆமா, எங்க வீட்டுல நான் தான் தாதா, நீ காட்டுல தாதா. முன்னாடி வெண்ணிலான்னு ஒருத்தி போய்கிட்டு இருக்கோம். உனக்கு தில் இருந்ததுன்னா அவளை போய் போட்டுக்கல. போ. பாம்புனா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வேதாவே ஒரு ஆட்டி வச்சிருச்சே. மறந்துடாதீங்கம்மா, நீங்க அந்த காட்டு கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் விளக்கு அணையாம பாத்துக்கணும். நல்ல வேளை முதலால நானே வந்துட்டேன். அப்பா, வெண்ணிலா பின் தங்கிட்டா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. டக்குனு புடவை எடுத்துக்கிட்டு ஓடிட வேண்டியதான்.
இந்த ஊர் முழுக்க வறட்சி தாண்டவம் ஆடுது. எப்படியாவது மழை கிடைக்கணும்னு வேண்டி பூஜை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு இங்க இருந்து அம்மனோட புடவை எடுத்துட்டு போக வந்திருக்கேன். எனக்கு தயவு செஞ்சு வழிவிடு தாயே. என்ன இது ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் போனப்போ கொத்து வந்தது, இப்போ இவ போய் எடுக்கிறா. அமைதியா இருக்கு. அப்படி என்ன மந்திரம் போட்டா இவ? நான் உன்னை விட மாட்டேன் வெண்ணிலா. எப்படியாவது நான் தான் ஜெயிக்கணும். விடவே மாட்டேன். அக்கா விடுங்க ஸ்வேதா அக்கா. அக்கா தயவு செஞ்சு விடுங்க அக்கா. அக்கா விட்டுருங்க அக்கா. விடுறேன், விட வைக்கிறேன். மாமா மேல உனக்கு இருக்கிற ஆசைய விட வைக்கிறேன். அக்கா விட்டு விடுங்க அக்கா. குடு அக்கா. அக்கா கொடுத்துருங்க அக்கா. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. ஸ்வேதாக்காவே இந்த பூஜையை பண்ணிட்டோம். அதோ வெண்ணிலா வந்தாச்சு. வெண்ணிலா வந்தாச்சு. வாரப்பா. வெளியில வந்துட்டா பாருங்க, சொன்ன மாதிரியே. முத்தரசன் தம்பி பாத்தீங்களா, ஊரே விரும்பின மாதிரி வெண்ணிலா தான் கன்னி பூஜை பண்ணணும்னு ஆத்தாவே அருள் புரிஞ்சு அனுப்பியிருக்கா. பந்தத்தை வாங்கிக்கப்பா. நம்ம போலாமா? என்னடி இன்னும் ஸ்வேதா வரல? ஏ அக்ஷயா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி ஸ்வேதாவை மழைப்பாம்பு முழுங்கிருக்குமோ? அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லதே யோசிக்க மாட்டியா? வா போ. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.